அந்த பேயோட உருவம் தெரியுது. தண்ணிக்குள்ள இருந்து அந்த உருவம் அவளை கையை பிடிச்சு இழுக்க பார்க்குது. அதிர்ந்து போன லீனா வேகமா எழுந்து திரும்பி பார்க்காம ஓடுனா. ஒரு வழியா ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே வந்து மெயின் ரோடுக்கு வந்துடுறா. தூரத்துல ஒரு ட்ரக் வரதை பார்த்த பிறகுதான் அவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. லீனா ஃபாஸ்டா கைகளை அசைச்சு ட்ரக்கை நிப்பாட்றா. அண்ணா ஸ்டாப் ப்ளீஸ். ட்ரக் டிரைவர் கன்ஃபியூஸ்டா விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. என்னம்மா மிட் நைட்ல இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ற, என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. லீனா எதுவுமே சொல்லாம அவசர அவசரமா ட்ரக்குக்குள்ள ஏறி உட்கார்றா. அவ ஃபுல் பாடியும் பயத்துல நடுங்குது. வண்டியை சீக்கிரம் எடுங்க எடுங்கன்னு கத்துறா. ட்ரக் டிரைவர் அவன் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எதுவும் கேட்காம ஸ்டார்ட் பண்றாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் லீனா ரிலாக்ஸா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்றா. நடந்தது கனவா இல்லை உண்மையான்னு தனக்குள்ளே யோசிச்சுட்டு ரோடை பார்த்துட்டே வரா. பயப்படாதம்மா, எதுவும் ஒரி பண்ணாத, சேஃபான பிளேஸில் ட்ராப் பண்ணிடுறேன்னு டிரைவர் சொல்கிறாரு. தேங்க்ஸ் அண்ணா. திடீர்னு ஒரு சத்தம் லீனாக்கு கேட்குது. லீனா, என்னை விட்டு போகாத. ட்ரக் வெளிச்சத்தில் அந்த பொண்ணு உருவம் லீனாவை பார்த்து வெறி பிடிச்ச மாதிரி நின்னுது. லீனா பயத்தில் கத்தி சத்தம் போடுறா. சடனாக டிரைவர் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்த ட்ரை பண்ணுறாரு. டிரைவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. ட்ரக் ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியலை. ஸ்லோவாக டேர்ன் பண்ணி பக்கத்தில் இருக்க லீனாவை பார்க்குறாரு. ஆனால் அது லீனா இல்லை. அப்போ லீனா, டிரைவருக்கு என்னாச்சு?